ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லெவல் தமிழ். நான் உங்களை லெவல் பண்ண நானும் பேசுகிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் உங்களை எல்லோரையும் வந்து ஒரு வீடியோ மூலயமா ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் எந்த வீடியோவும் போடலை. அண்ட் மெயின் ரீசன் என்னென்னா வந்து ஸ்டடீஸ் அண்ட் கரியர்ஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கே வந்து டைம் அண்ட் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப போட்டுட்டு இருந்ததுனால என்ன யூடியூப் சைடு வந்து என்னால் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் டைமும் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் வந்து நான் யூடியூப் சைடு வர முடியல என்னால். ஸோ நான் ஒன் டே வந்து நான் ஏதாச்சும் வந்து வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு வீடியோ கண்ணில் பிடிச்சி. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தா அதை நம்ம போட்ட வீடியோ தான், 3 இயர்ஸ் பேக் போட்ட வீடியோ. ஸோ உள்ளே போய் சேனலில் பார்ப்போமே, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா நல்ல சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துருந்துச்சு. அண்ட் வியூஸும் ஆல்மோஸ்ட் 1 lakh மேலே தாண்டி இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக், என்னடா இது, நம்ம ஒரு பேஷனுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது 3 இயர்ஸ் பேக் வந்து ஹியூஜ் டைம். ஸோ அப்போது வந்து போடுவோமே, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் தான், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் தான் நான் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், லெவல் தமிழ். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து நான் அப்போ ரியலைஸ் பண்ணல இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் பீரியட் வந்து இவ்வளோ க்ரோத் இருக்குன்னு அது பார்க்கல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த 3 இயர்ஸ் டைமில் வந்து எனக்கு இவ்வளோ க்ரோத் இருக்குது, எந்த வீடியோவும் போடாமலே இவ்வளோ க்ரோத் இருக்குது எனக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ அண்ட் இந்த 3 இயர்ஸ் பீரியடில் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் லேர்ன் பண்ண திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மூலயமா கன்வே பண்ணணுன்னு ஒரு தாட்டும் வந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம ஏன் வந்து திருப்பி கம்பேக் கொடுக்கக்கூடாது, நம்ம வீடியோ வந்து அகைன் அப்லோட் பண்ணலாமே, நல்லா குவாலிட்டியான வீடியோஸு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகுமேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து திருப்பியும் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கே ஒரு மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகிடுச்சு, நம்ம ஏன் வந்து திருப்பியும் கம்பேக் கொடுக்கக்கூடாது, கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாமே, அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு எனக்கு. ஸோ நான் திருப்பியும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த கண்டென்ட் வந்து மைண்ட் செட் அண்டு செல்ஃப் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அது ரிலேட்டடாக வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன் நான். ஸோ உங்களுக்கும் எதனா டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த டாபிக் வந்து மறக்காமல் நான் பேசுவேன் நான். ஸோ உங்கள் கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்கள் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ ஒரு வீக்குக்கு வந்து 1 or 2 வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன். வீடியோஸ் வந்து என்ன தான் கம்மியாக போட்டாலும் வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோஸை வந்து உங்களுக்கு கன்வே பண்ணணுன்னு நான் வந்து ஒரு தாட்டில் இருக்கேன் நான். ஸோ என்ன தான் வீடியோ கம்மியாக இருந்தாலும் அது நல்ல குவாலிட்டியான வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா, பாய்.